Hey guys, welcome to Suga's Gallery YouTube channel. இன்னைக்கு நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி 2 A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். இதில் ஒரு டிராயிங் வரைய போகிறேன். நான் இதில் ஃப்ரீ ஹேண்ட்லேயே டிராயிங் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் டிராயிங் பண்ண வரலன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா பட்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டிராயிங் வரைஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பெயிண்டிங்காக வரப்போகுது. நான் கேர்ள் டிராயிங் தான் வரைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரியான டிசைனை வரைஞ்சிட்டோ அல்லது ட்ரேஸ் எடுத்தோ வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி ஈஸியாக ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பட் மட்டும் எடுத்துகிட்டு அதை பிங்க் கலரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். பிங்க் கலர் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கவுன் மாதிரி இருக்க அந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்டில் பட்ஸை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் லைன்ஸ் வச்சா போதும். நான் ஏன் இதுக்கு சிங்கிள் பட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கவுன் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கார்னரெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிங்கிள் பட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி டிராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி வேறு டிசைன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் அதோட கார்னர்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேர்ள் பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, ஒரு ட்ரீ தான் ட்ரா பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவானாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரீ ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பட்ஸ் எடுத்துகிட்டு அதை ரப்பர் பேண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க. இது அந்த பெயிண்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே டாட்டாக வச்சுக்கலாம். இப்போது இந்த டிசைனை நம்ம ட்ரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி 2 கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ட்ரீ டிசைனும் முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேலட் எடுத்துகிட்டு அதில் ப்ளூ கலர் பெயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா இதில் ஒரு ஃப்ளார் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி பட்ஸை எடுத்துகிட்டு நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஃப்ளவரோட அடிப்பக்கம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது மாதிரியும் போக போக அப்படியே சின்னதாகிறது மாதிரியும் பட்ஸு வச்சுட்டு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் ஃப்ளார்ஸ் பிடிக்குதோ அந்த கலரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணும்போது லைட்டாக மட்டும் நீங்கள் பெயிண்டில் வந்து பட்ஸை வந்து டிப் பண்ணால் போதும். இதுக்கு அதிகமாக பெயிண்ட்லாம் தேவைப்படாது. அதோட லைட் ஷேடு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஸ்டெம் பார்ட்டும் அதோட லீவ்ஸும் நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் வரைஞ்சி காட்டுறேன். நீங்களும் இதே ஃப்ளார் தான் வரையணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரியான ஃப்ளார்ஸாக இருந்தாலுமே அதை நீங்கள் பட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் பெயிண்டிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே தெரியிற இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வரும். இப்போ இந்த ஃப்ளார் டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்டில் இந்த மாதிரி பட்ஸை டிப் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட ஸ்டெம் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷில் வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பெயிண்ட் இல்லைன்னா ஸ்கெட்சில் கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பட்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளான டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்டு இல்லைன்னா சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஃபெவிகால் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஷீட்டும் எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டிசைனையும் இதில் பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்ட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து எனக்கு இந்த கேர்ள் பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.